அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. 2025ஆம் ஆண்டிற்கான விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, இந்த விஏஓ வேலைக்கு தான் குரூப் 4ல எக்ஸாம் வந்து எழுதணுமே, இதில் வந்து எப்படிங்க நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. இது விஏஓ வேலை இல்லைங்க, விஏஓவோட உதவியாளருடைய வேலை. ஓகேங்களா? ஸோ விஏஓன்றது வேற, உதவியாளர்ன்றது வேற. ஸோ அதை வந்து சிப்பந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் கமெண்ட்ல வந்து நேற்றுக்கு கேட்டிருந்தீங்க. ஸோ இது புதிய நோட்டிஃபிகேஷனா, விஓ வேலைக்கு தான் குரூப் 4ல எக்ஸாம் அட்டன் பண்றாங்களே, ஸோ அதுதானே, இதுல எப்படி தனியாக நோட்டிஃபிகேஷன் விடுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். சரிங்களா? விஏஓடைய உதவியாளருக்கு, சரிங்களா, அந்த நோட்டிஃபிகேஷனுக்காக தான் அஃபிஷியலா வந்திருக்குதுங்க. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட 2299 அபிஷியல் வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்பு ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளவு கிடைச்சிருக்குதுங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு வேகன்சி, அதே மாதிரி எந்தெந்த மாவட்டங்களுக்கு எவ்வளவு வேகன்சி, இதை பத்தின முழுமையான தகவலும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இதை தொடர்ந்து வந்து இந்த வேகன்சி எல்லாமே வந்து மாவட்ட வாரியா கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல எந்த மாவட்டத்துக்கு சூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணணும், எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணா ஈஸியா நம்மளுக்கு எந்த வேலை கிடைக்கும், ஸோ அப்படின்றதுக்கான முழுமையான அப்டேட்டுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாம இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்றதுக்கு மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் என்ன படிச்சிருக்கணும், ஸோ இதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்க்க போறோம். இதற்கான சம்பளம், இதற்கு பர் மந்த் சேலரி வந்து எவ்வளவு கிடைக்கும், ஸோ இதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதை தொடர்ந்து வந்து இந்த வேலை வாய்ப்புக்கு யார் யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுக்க போறாங்க, ஸோ அதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்க்க போறோம். அது தொடர்ந்து இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாவட்டங்கள்ல எவ்வளவு வேகன்சி இருக்குன்றது மெயினா பார்ப்போம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனலை ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாவே இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிபிகேஷன்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலர் அப்டேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சீக்கிரமா நமது சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2299 கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான, நல்லா தெரிஞ்சோம், கிராம உதவியாளர். ஓகேங்களா? அதாவது சிப்பந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த போஸ்டிங்க்கு. ஸோ 10ஆம் வகுப்பு தகுதி இருந்தாவே போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தேர்வு வந்து கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எந்த அடிப்படையில் நிரப்பப்படும், எப்படி நாங்கள் செலக்ட் பண்ணுவோம், எல்லா டீட்டெயில்ஸுமே இதுல தெளிவா மென்ஷன் பண்ணுவாங்க, நம்ம பார்ப்போம். ஸோ இங்க தெளிவா மென்ஷன் பண்றாங்க பாருங்க. தமிழ்நாடு முழுவதும் சுமார் 3 ஆண்டுகளாக கிராம உதவியாளர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் காலியாக உள்ளது. கிராம நிர்வாக உதவியாளர் அதாவது விஏஓயின் கீழ் இப்பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருந்ததால் பணிச்சுமை அதிகரிக்கும் நிலை இருந்து வந்தது. இந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் காலியாக உள்ள 2299 கிராம பணியிடங்களை நிரப்புவதற்கான அரசாணை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. கூடுதலாக கிராம உதவியாளர் அதாவது வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் 2025க்கான பணிக்கு ஒருவர் தேர்வு செய்ய திருத்தப்பட்ட புதிய நெறிமுறைகளுடன் வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்றதை தெளிவா பார்த்துக்கலாம். தமிழ்நாடு அரசின் கிராம நிர்வாக உதவியாளர்களுக்கு உதவியாக கிராம உதவியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக இப்பணியிடங்களுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படவில்லை. இதனால் பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான இடங்கள் நிரப்பப்படாமல் இருந்தது. அதனையடுத்து தற்போது தமிழ்நாடு முழுவதும் உள்ள 2299 கிராம உதவியாளர் அதாவது தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப் வேகன்சிஸ் பணியிடங்களை நிரப்புவதற்கான அரசாணை வெளியிட்டிருக்கு. அதாவது கவர்மெண்ட் ஆர்டர் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க, ஜியோ வந்தாச்சுங்க. ஓகேங்களா?
தொடர்ந்து இப்பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வருவாய் வருவாய் நிர்வாக ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி இப்பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்ய திருத்தப்பட வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. கிராம உதவியாளர் பணிக்கு விண்ணப்பிக்க என்னென்ன தகுதிகள் தேவை மற்றும் எந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்ப்போம். கிராம உதவியாளர் பணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது என்னென்ன போஸ்டிங் அப்படிலாம் பார்க்க போறோம். VAO அலுவலகத்தில் மேற்கொள்ளப்படும் பணிகளில் உதவியாக இருக்க கிராம உதவியாளர் பணிகள் உருவாக்கப்பட்டது. வட்டாரத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் அவங்களுடைய வேலை, இந்த VAO வேலைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரி வசூலித்தல். ஓகேங்களா, வரி நீங்க வசூலிக்கணும், இதோட முதல் வேலை. அடுத்தது கணக்கு தரவுகளை சரிபார்க்கணும், பாதுகாக்கணும். அடுத்தது பிறப்புச் சான்றிதழ், இறப்புச் சான்றிதழ், தரவுகள் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாக பணிகளில் ஈடுபடணும். இதுதான் இந்த VAO உதவியாளருடைய வேலைகள். ஓகேங்களா, கல்வி தகுதி என்ன இருக்கணுன்றத தெளிவாக மென்ஷன் பண்றாங்க. கிராம உதவியாளர் பணிக்கு விண்ணப்பிக்க 10ஆம் வகுப்பு தகுதி போதுமானது. கட்டாயம் தமிழ் பாடத்தை படித்து தேர்வு எழுதியிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் நீங்க 10ஆவதுல தமிழ் ஒரு பாடமாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் நல்லாவும் பேசணும், அதே மாதிரி தமிழ்ல எழுத படிக்கவும் தெரியணுன்றதை தெளிவா மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா. ஸோ அடுத்ததா கிராம உதவியாளர் பதவிக்கு தகுதியானவர்கள் தேர்வு செய்ய எழுத்து தேர்வு கிடையாதுங்க. ஓகேங்களா, இதுல இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களை செலக்ஷன் ப்ராசஸ்ல எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாதுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒன்லி திறனறிவு, நேர்முக தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்றத தெளிவா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா. ஸோ எந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்றத தெளிவாக இங்க மென்ஷன் பண்றாங்க. இன்டர்வியூல என்ன மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. விண்ணப்பிக்கும் நபர்களில் இருந்து ஆட்கள் கல்வி தகுதி, வண்டி ஓட்டுதல், எழுதி படிக்கும் திறன், வாசிப்பிடம், நேர்காணல் ஆகியவற்றின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள். 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும். தெளிவா இங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா 10ஆம் வகுப்பு உங்களை நீங்க அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் தேவைன்றதையும் மென்ஷன் பண்றாங்க. 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 10ஆம் வகுப்பு உங்களுடைய 10ஆவது மார்க் ஷீட்டு. அடுத்ததா சைக்கிள் ஓட்டணும், அதே மாதிரி இருசக்கர வாகனம் ஓட்டும் திறன். ஓகேங்களா, சைக்கிள் ஓட்டணும், பைக்கும் ஓட்டணும். அதுக்கு 10 மார்க் இருக்கு. ஸோ அடுத்தது தமிழ்ல வாசிப்பு மற்றும் எழுத்து திறன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 30 மார்க்கு. அடுத்தது வசிப்பிடம், உங்களுடைய இருப்பிடச் சான்றிதழ் 35 மதிப்பெண்கள் இருக்கு. நேர்காணலுக்கு 15 மார்க்கு. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்குங்க. மொத்தம் 100 மதிப்பெண்களுக்கு இருக்கும் மொத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்பதாரர்கள் அந்த அடிப்படையில் அந்த கிராமத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் சம்பந்தப்பட்ட தாலுகாவிலாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ளை பண்றதுக்கு. சரிங்களா. ஸோ உள்ளூர்லயே நீங்க அரசு வேலை வாங்கணும், அதாவது நீங்க சொந்த ஊர்லயே வாங்கிக்கலாம் இந்த வேலைகள் எல்லாமே. ஸோ அவரவர் பகுதியிலேயே வேலை பார்க்க வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்பணியிடங்களை விரைந்து நிரப்ப மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் இதற்கான விண்ணப்பங்கள் விரைந்து வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு அப்ளை பண்றதுக்கு வரக்கூடிய 25ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் 1 மாசம் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்களும் விண்ணப்பிக்கலாம். தேர்ச்சி பெற்றிருந்தாலும் தேர்ச்சி அடையவில்லை என்றாலும் முழு மதிப்பெண்களை வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்றும் ஓட்டுநர் உரிமம் வைத்திருந்தாலும் அல்லது வாகனம் ஓட்ட தெரிந்திருந்தாலும் முழு மதிப்பெண்கள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுடைய அப்டேட் ரிசல்ட் எப்படி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை பின்பற்றி முறையாக பணி நடைபெறுவதை மாவட்ட ஆட்சியர்கள் பின்பற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடிப்படையில் விதிமீறல்கள் கண்டறியப்பட்டால் உடனடி நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்வு முடிவுகள் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலக இணையதளங்களில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளியிடப்பட தன்மையுடன் இப்பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். உங்கள் ஊரிலேயே அரசு வேலையை எதிர்பார்ப்பவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. ஸோ இந்த வீடியோல நம்ம முக்கியமான அப்டேட் பார்த்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.